இது இந்த வாரம் நம்முடைய போதனையை நாம் துவக்கினோம். We began by talking about whether a man can know God. ஒரு மனிதன் தேவனை அறிய முடியுமா என்று நாம் ஆரம்பித்தோம். I talked about the revelation of God. தேவனுடைய வெளிப்பாடுகளை குறித்து நான் பேசினேன். I told you that God has revealed himself. தேவன் தம்மையே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று உங்களுக்கு சொன்னேன். You see, God is so great. பாருங்கள், தேவன் மிகவும் பெரியவராக இருக்கிறார். No man by searching by himself, by his own efforts, can know God. எந்த மனிதனும் சுயமாய் தேவனை தேடி தன்னுடைய சொந்த முயற்சியினாலே அவரை கண்டறிய முடியாது. No matter how much you search, how long you search, you cannot know God. நீங்கள் எவ்வளவுதான் தேடினாலும் எவ்வளவு நாட்கள் தேடினாலும் தேவனை கண்டுபிடிக்கவே முடியாது. This is the position of all other religions of this world. இந்த உலகத்துடைய மற்ற எல்லா மதங்களும் இப்படிதான் கூறுகின்றன. They are on a search for God, they are on a pursuit of God. அவர்கள் தேவனை தேடி அலைவதிலேயே இருக்கிறார்கள். They go here and they go there. இங்கு போகிறார்கள், அங்கு They do போகிறார்கள். this and they do that. இதை செய்கிறார்கள், அதை செய்கிறார்கள். The marked difference that the Christian faith presents is that we are not going here and going there and doing this and doing that. We have received the revelation of God. கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய மிகவும் இன்றியமையாத ஒரு வித்தியாசம் என்ன? நாம் இங்கேயும் அங்கேயும் தேவனை தேடி அலைவதில்லை, மாறாக தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு உண்டா இருக்கிறது. Since man has no possibility of coming to know God, தேவனை அறியக்கூடிய சாத்தியமே மனிதனுக்கு இல்லாதபடினாலே, I told you there are two reasons. நான் உங்களுக்கு சொன்ன ரெண்டு காரணங்கள் இருக்கிறது. Why man cannot know God? ஏன் மனிதன் தேவனை அறிய முடியாது என்பதற்கு. One, because God is infinite and man is finite. முதலாவது, மனிதன் வரம்புக்கு உட்பட்டவன், தேவனோ வரம்புக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். You see, you can only grasp what you can grasp. You cannot grasp something that is bigger than you. உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவுதான் உங்களால கிரகிக்க முடியும். உங்களை விட பெரிய காரியங்களை உங்களால் கிரகிக்க முடியாது. If you can by your own efforts understand God, then that would mean that you are bigger than God. உங்களுடைய சொந்த முயற்சினாலே நீங்கள் தேவனை புரிந்து கொள்ள முடியும் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனை விட நீங்கள் பெரியவராக இருக்கிறீர்கள். Because God is bigger than you, you cannot know God by your own efforts. தேவன் உங்களை விட பெரியவராக இருக்கிறபடினால தான் உங்களுடைய முயற்சி கொண்டு அவரை நீங்கள் அறிய முடியாது. It is like trying to gather the ocean's water with pots and pans from your house. இது எப்படி இருக்குது? சமுத்திரத்தில் உள்ள தண்ணீரை நம்முடைய வீட்டில் இருக்க குடங்கள் மற்ற காரியங்களை கொண்டு போய் அளக்கிறது போல இருக்கிறது. Even if you take everything you got and take it there and try to get the water, you won't be able to do it. இருக்கிற எல்லா பாத்திரப்பணையும் கொண்டு போய் கடல் தண்ணீரை எடுக்க முயற்சித்தாலும் முடியாது. Secondly, man cannot know God because of his sinful nature. இரண்டாவதாக, மனிதன் பாவ சுபாவம் உள்ளவனாக இருக்கிறான், ஆகவே அவன் தேவனை அறிய முடியாது. All this I have said last week. இதையெல்லாம் கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னேன். Because of the infinite nature of God and the sinful nature of man, man stands no chance of knowing God. தேவன் வரம்பற்றவராக இருக்கிறான், மனிதனோ பாவ சுபாவம் நிறைந்தவனாக இருக்கிறான், ஆகவேதான் தேவனை கொஞ்சம் கூட அறிய முடியாத நிலைமையில அவன் இருக்கிறான். The only way man can know God is when God comes and reveals himself to man. தேவனே வந்து மனிதனுக்கு தம்மை வெளிப்படுத்தினால் தான் மனிதன் தேவனை அறிந்து கொள்ள முடியும். I told you last week that God has revealed himself. கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னேன், தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று. One way is through general revelation. அதுல ஒரு விதம் பொதுவான வெளிப்பாட்டின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். Through nature and so on. இயற்கையின் மூலமாக, மற்ற காரியங்கள் மூலமாக. And the other is special revelation. இன்னொன்று விசேஷமான வெளிப்பாடு. By miracles, by speaking to man, by visions, by appearing to man and so on. அற்புதம் மூலமாக, சொப்பனங்கள், தரிசனங்கள் மூலமாக, மனிதனுக்கு தோன்றினதன் மூலமாக, பல்வேறு காரியங்கள் மூலமாக. So revelation is the act by which God communicates the truth about himself to man. ஆகவே வெளிப்பாடு என்றால் என்ன? மனிதனுக்கு தேவன் தம்மை குறித்த உண்மையை, சத்தியத்தை விளங்க பண்ணுவது. Now after revelation has come, வெளிப்பாடு வந்த பிறகு then we have to study about inspiration. பிறகு ஏவுதலை குறித்து நாம் படிக்க வேண்டும். Today we are going to study about inspiration. இன்றைக்கு ஏவுதல், ஏவப்படுதல், அதை குறித்து நாம் படிக்க We will போகிறோம். talk about how the scriptures are inspired. எப்படி வேத வாக்கியங்கள் ஏவப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க See, போகிறோம். what God has revealed is given in the form of the scriptures. பாருங்கள், தேவன் வெளிப்படுத்தி இருக்கிற காரியங்கள் வேத வசனங்களின் வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now how can we believe the authority of the Bible? இந்த வேத வசனம் அதிகாரம் உள்ளது என்று எப்படி நாம் நம்புவது? How do we know that what this is saying is correct? வேதம் சொல்வது சரி என்று எப்படி நாம் அறிவது? Can we believe it 100%? இதை 100% நாம் நம்பலாமா? The Protestant church says that this is the revelation of God. புராட்டஸ்டன்ட் சபை சொல்கிறது இது தேவனுடைய வெளிப்பாடு என்று சொல்லி. This contains the revelation of God. வேதாகமத்திலே தேவனுடைய வெளிப்பாடு அடங்கி இருக்கிறது. Can we believe it? நாம் இதை நம்பலாமா? Can we believe that this is the authoritative revelation of God? இதுதான் தேவனை குறித்த அதிகாரம் நிறைந்த வெளிப்பாடு என்று நாம் நம்ப முடியுமா? Can it be wrong? இது தவறா இருக்க முடியுமா? Can it have some things that are not right? அல்லது சரியில்லாத சில காரியங்கள் இதுல ஒருவேளை அடங்கி இருக்குமோ? See, we need to look at this before we learn about God himself. பாருங்கள், தேவனை குறித்து நாம் படிப்பதற்கு முன்பதாக இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். You see, before we look at what God has revealed about himself, we need to look at whether we can believe the Bible or not. தேவன் தம்மை குறித்து என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக வேதத்தை நாம் நம்ப முடியுமா இல்லையா அதை முதலாவது பார்க்க வேண்டும். If you cannot believe the Bible and the Bible is not worthy of our belief, if the Bible is not authoritative,
word of God which reveals God himself, then we can forget about it. We cannot know God. தேவனை வெளிப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தையாகி இந்த வேதத்தை நீங்கள் நம்ப முடியாவிட்டால், இது அதிகாரப்பூர்வமானது என்பதை நீங்கள் நம்ப முடியாவிட்டால், பிறகு தேவனை அறிந்து கொள்வதை நீங்கள் மறந்து விடலாம். I cannot teach about God if you don't believe in the Bible. வேதத்தை நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் பிறகு தேவனை குறித்து நான் போதிக்க முடியாது. Unless there is a strong belief in the word of God, you cannot really come to know God. தேவனுடைய வசனத்தை குறித்து உறுதியான ஒரு விசுவாசம் இல்லாவிட்டால் பிறகு தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. So that is why we are going to talk about inspiration today. ஆகவே தான் இன்றைக்கு ஏவப்படுவதை குறித்து நாம் பேச போகிறோம். Revelation is the act whereby God has revealed certain truths about himself to man. வெளிப்பாடு என்பது ஒரு செயல். அதிலே தேவன் தம்மை குறித்து சில காரியங்களை மனிதனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Inspiration is this. ஏவப்படுதல் என்றால் இதுதான். Inspiration is whatever God has revealed, he has accurately transferred it into a language that everybody can understand, into a medium that everybody can understand. தேவன் எதையெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை எல்லாம் எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விதத்திலே அதை கொடுத்திருக்கிறார். Let me say it another way. அதை இன்னொரு விதத்திலே சொல்லுங்க. Revelation is God revealing certain things about himself. வெளிப்பாடு என்பது தேவன் தம்மை குறித்து சில காரியங்களை வெளிப்படுத்துவது. Inspiration has to do with how God makes it available, makes that revelation, the truth about himself available to every man through the word of God. ஏவப்படுதல் என்று சொன்னால் என்ன? தம்மை குறித்து தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கு சென்றடையும்படி தேவன் எப்படி செய்திருக்கிறார் அதுதான். How has he transferred the truth, the great truths about himself into a form which every man can hold and look at and understand. தம்மை குறித்த மிகப்பெரிய சத்தியங்களை ஒவ்வொரு மனிதனும் பார்த்து படித்து புரிந்து கொள்கிற விதத்திலே எப்படி தேவன் கொடுத்திருக்கிறார். This transference of this great truth, this revelation has to be accurate also. It has to be correct. It must be transferred exactly the way that God wants it. மாபெரும் சத்தியமாக இந்த வெளிப்பாடு இது நமக்கு கொடுக்கப்படும் போது மிகவும் துல்லியமாக சரியாக நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். If God has revealed one thing and by transferring into human language and giving it to everybody in the form of a book, if it loses what God has said there, then we cannot believe this. தேவன் மிகப்பெரிய காரியங்களை வெளிப்படுத்தி விட்டு பிறகு மனிதர்கள் புரிந்து கொள்கிற விதத்திலே ஒரு புத்தகத்தில் அது வரும்போது அந்த வெளிப்பாட்டுடைய சாராம்சம் எல்லாம் குறைந்து வேறு விதத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதனால என்ன பிரயோஜனம்? We cannot understand it. நாம் அதை புரிந்து கொள்ள முடியாது. So inspiration has to do with how God has helped to accurately transfer what he has revealed about himself, so that it can be put in the form of the scriptures, so that everybody can know God through it. ஆகவே ஏவப்படுதல் என்று சொன்னால் என்ன? தேவன் தம்மை குறித்து என்னத்தெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதெல்லாம் எப்படி மிகவும் துல்லியமாக எல்லா மனிதரும் புரிந்து கொள்ளும்படியாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். Are you glad that God has put it here? தேவன் அதை இங்கே வைத்திருக்கிறது குறித்து உங்களுக்கு சந்தோஷமா? Are you glad? உங்களுக்கு சந்தோஷம் தானா? Everybody can just go buy one of these. எல்லாரும் போய் ஒரு வேதத்தை வாங்கிட்டு வந்துடலாம். One Bible. ஒரு வேதாகமம். And it contains the revelation of God. அதிலே தேவனை குறித்த வெளிப்பாடு. It's amazing that as we read these pages, it is the revelation of God, God himself revealing himself through these words. இந்த பக்கங்களை வாசிக்கும் போது இது தேவனுடைய வெளிப்பாடா இருக்கிறது. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. தேவனே இதன் மூலம் தம்மை வெளிப்படுத்துகிறார். And he has done it accurately. He has said exactly what he wanted to say, even though he has used men to transfer the truth into words and put it on paper. He has done it accurately. That is what we call inspiration. இந்த வெளிப்பாடுகளை அந்த சத்தியங்களை துல்லியம் கொடுக்கும்படியாக மனிதனை தேவன் பயன்படுத்தி இருந்தாலும் மிகவும் துல்லியமாக அந்த வெளிப்பாடுகள் இந்த பேப்பரில் இருக்கும்படியாக தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். And after we finish with inspiration, இந்த ஏவுதலை நான் படித்து முடித்த பிறகு then I'm going to talk about illumination. வெளிச்சத்தை குறித்து நான் பேச போகிறேன். These three things we need to get it right in order to understand God. பாருங்கள், தேவனை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மூன்று காரியங்களை முதலாவது நான் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். First of all, God must reveal himself. முதலாவது தேவன் தம்மையே வெளிப்படுத்த வேண்டும். Then whatever he has revealed must be put in a form like this as scriptures, transferred into this form accurately. That is inspiration. அவர் என்ன வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவைகள் இந்த புத்தக வடிவிலே மிகவும் துல்லியமாக அது எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் ஏவப்படுதல். And the third thing is our minds and our hearts must be illuminated so that we can understand what God has written here. மூன்றாவதாக தேவன் இங்கே என்னத்தை எழுதி வைத்திருக்கிறாரோ அதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய இருதயமும் மனமும் பிரகாசிப்பிக்கப்பட வேண்டும். So you must have revelation. ஆகவே நமக்கு வெளிப்பாடு வேண்டும். The truth about God revealed. தேவனை குறித்த சத்தியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். And then the truth must be transferred into a form where everybody can have it in the terms of scriptures and look at it. பிறகு வேத வாக்கியங்களாக எல்லா மனிதரும் நோக்கி பார்க்கும்படியாய் அந்த வெளிப்பாடு மாற்றி கொடுக்கப்பட வேண்டும். Accurately it must be done. துல்லியமாக அது செய்யப்பட வேண்டும். And just because it is here, it doesn't mean you will automatically understand it. You need the illumination of the Holy Spirit to understand what he has accurately transferred regarding himself. புத்தகத்தில் இருக்கிறதுனால எல்லாவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது கிடையாது. மாறாக ஆவியானவர் தேவன் எதை துல்லியமாக உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சமும் உங்களுக்கு தேவைப்படுகிறது. These three things are basic to the understanding of God.
தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த மூன்று காரியங்கள் தான் அடிப்படையே. Revelation, வெளிப்பாடு, inspired giving of the scriptures, பிறகு வேத வாக்கியங்கள் ஏவப்பட்டு அருளப்பட்டது, and then illumination so that the believer can understand. பிறகு விசுவாசி புரிந்து கொள்ளும்படியாக பிரகாசம் உண்டாக வேண்டும். So I'm going to deal with these three things before we actually go and study about God and the truths about God. ஆகவே தேவனை குறித்த சத்தியங்களை படிப்பதற்கு முன்பதாக இந்த மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு விளக்க So விரும்புகிறேன். let us look at inspiration. ஆக முதலாவது இந்த ஏவுதலை நாம் பார்ப்போம். How has God transferred into this form the truth about himself? எப்படி தேவன் தம்மை குறித்த சத்தியங்களை இந்த வடிவிலே நமக்கு மாற்றி It கொடுத்திருக்கிறார். is an absolutely amazing thing. இது மிகவும் மிகவும் ஆச்சரியமான ஒரு The காரியம். Bible is a wonder of wonders. வேதாகமம் அற்புதத்திலேயே ஒரு அற்புதமா It is a இருக்கு. miracle book. இது அற்புதமான ஒரு புத்தகம். Turn with me to 2 Timothy திருப்போம் 2 தீமோத்தேயுக்கு chapter 3 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் and verse 16. 16ஆம் வசனம். All scripture is given by inspiration of God. I'm going to stop there for the time being. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு இங்கே நிறுத்துறேன். All scripture is given by inspiration. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. All scripture is given by inspiration. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. Everybody say this. எல்லாரும் இதை சொல்லுங்கள். All scripture is given by inspiration. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் This அருளப்பட்டிருக்கிறது. simply means that the scripture is given by God himself. God has breathed it and he has himself given it. இதனுடைய அர்த்தம் என்ன? வேத வாக்கியங்களை தேவனே கொடுத்திருக்கிறார், அவரே அதன் மீது ஊதி இருக்கிறார். The scriptures claim to be divinely inspired. வேத வாக்கியங்கள் தேவனால் ஏவப்பட்டது என்று சொல்லுகிறது. It not only claims to have God, the revelation of God, it claims to be the very word of God. God himself is speaking, it says. இது தேவனுடைய வெளிப்பாடு என்று சொல்வது மட்டுமல்ல, இது தேவனுடைய வார்த்தை, தேவனே பேசுகிறார் என்று சொல்லுகிறது. So we're going to look at how we can believe the authority of the Bible when it comes to knowing God. ஆகவே தேவனை அறிவது என்று வரும்போது எப்படி வேதம் தான் அதிகாரப்பூர்வமானது என்பதை நாம் அறிந்து கொள்வது, நம்புவது, அதை பார்க்க போகிறோம். See, lot of things are recorded in here. பாருங்கள், வேதத்திலே பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. But you must understand the difference between revelation and inspiration. ஆனால் வெளிப்பாட்டுக்கும் ஏவப்படுதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள I have வேண்டும். told you what is revelation and what is inspiration. வெளிப்பாடு என்றால் என்ன, ஏவப்படுதல் என்றால் என்ன, அதை நான் உங்களுக்கு சொன்னேன். But not everything that is written here is a revelation of God. ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிற அனைத்தும் தேவனுடைய வெளிப்பாடு அல்ல. There are certain things that are written here that are spoken by sinful men. சில காரியங்கள் இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, அவைகள் பாவம் நிறைந்த மனிதர்களால் உரைக்கப்பட்ட வார்த்தைகளாகும். Have you read certain places where you can't believe what it says? சில இடங்களை நீங்க வாசிச்சிருக்கீங்களா? அது சொல்லுது உங்களால நம்பவே முடியாது. Very worldly men, just with worldly words, with their conception of who God is, they have said these things. உலக பிரகாரமான மக்கள் தேவனை குறித்து அவருடைய எண்ணங்களை கொண்டு இந்த காரியங்களை சொல்லி They have வைத்திருக்கிறார்கள். spoken certain things about God and it is recorded here. தேவனை குறித்து அவர்கள் சில காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள், அது இங்கே எழுதி That is வைக்கப்பட்டிருக்கிறது. why the Bible says you must study to find out what it is saying. ஆகவேதான் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து கொள்ளும்படி அதை படிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. What is the truth? சத்தியம் என்ன? What does it reveal about God? தேவனை குறித்து அது என்ன வெளிப்படுத்துகிறது? Who is saying it? யார் அதை சொல்லுகிறது? Why did he say it? ஏன் அதை சொல்லுகிறார்கள்? Is it the truth? அதுதான் சத்தியமா? For example, உதாரணத்துக்கு in the book of Job, யோபு புத்தகத்திலே we read a tremendous statement that is used over and over again. திரும்ப மக்கள் பயன்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் படிக்கிறோம். You know, I'm going to pick on that because that is a very popular one. அதை நான் எடுத்துக்கொள்ள போறேன் என்று சொன்னா அதுதான் மிகவும் பிரபலமா இருக்கிற ஒன்று. Job said, "The Lord giveth and the Lord taketh away." யோபு சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று. How many of you have gone to funerals and never heard that? Almost in every funeral you hear that. The Lord giveth and the Lord taketh away. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு எல்லா அடக்காராலும் கேட்கலாம். இதை கேட்காம உங்களால இருக்கவே முடியாது. Any death happens, they say the Lord gave and the Lord has taken away. எந்த சாவானாலும் சொல்லிடுவாங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். Now is that the truth? பாருங்க, அது சத்தியமா? If you ask them, they say the Bible says it. அவங்கள பார்த்து கேட்டா அவங்க சொல்லுவாங்க, வேதம் தான் அப்படி சொல்லுகிறது. Job said it. யோபு அதை சொன்னான். Job said the Lord gave and the Lord took away. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு யோபு சொன்னானே. So from that I understand that the Lord is the giver and the Lord, if he doesn't like, he just takes away. இதுல இருந்து நான் புரிந்து கொள்கிறேன், கர்த்தர் தான் கொடுக்கிறார், அவருக்கு இஷ்டம் இல்லை என்றால் எடுத்துக் கொள்கிறார். So they say, well, the Lord came and looked at his wonderful garden, this earth, and found this beautiful rose. ஆக என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவர் பூமியில இறங்கி வந்து தம்முடைய தோட்டத்துல தேடினார், பார்த்தா அந்த அழகான ரோஜா மலர் இருந்தது. This is a famous funeral story that all preachers use. எல்லா பிரசங்கங்களும் அடக்காரங்கள பயன்படுத்துற ஒரு கதை இது. They say this man is like that beautiful rose. என்ன சொல்றாங்க? இந்த மனுஷன் அழகான ரோஜா மலரை போல So இருந்தார். God looked at that beautiful rose and he desired that this rose must be in his garden. ஆகவே தேவன் இந்த அழகான ரோஜா மலரை பார்த்து இது என்னுடைய தோட்டத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு யோசித்தார். How come this is here on this earth? It will beautify my garden in heaven. எப்படி இந்த ரோஜா இங்க இருக்கு, பரலோகத்துல என் தோட்டத்துல இருந்தா ரொம்ப அழகா இருக்குமே. So God decided to pluck this rose out of here
here and put it in his garden. ஆகவே தேவன் இந்த மலர் இங்கிருந்து பறித்து தன்னுடைய தோட்டத்தில் வைத்துக் கொள்ள தீர்மானித்தார். While all the people there are standing there and wondering what this man is saying. மத்த ஜனங்களாம் திருதுன்னு முழிக்கிறாங்க, இவர் என்னத்தான் சொல்றாரு. Have you ever been to the gardens in Ooty and Kodaikanal? ஊட்டி கொடைக்கானல்ல இருக்கிற தோட்டங்களுக்கு நீங்க போயிருக்கீங்களா? There are beautiful roses. அழகான ரோஜா மலர்கள் இருக்கிறது. And it says there, do not touch. அங்க எழுதியே போட்டிருக்காங்க, தயவு செய்து தொடாதீங்க அப்படி. Do not pluck. இதை பறிக்க வேண்டாம். You mean to say that God is such a mean fellow who just comes down from earth and just by his whims and fancies and whatever he likes, he just goes around plucking and taking away whatever he wants? இங்கே இப்படி இருக்கும்போது தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து தோட்டத்தை அப்படியே சுத்தி பார்த்துட்டு அவர் இஷ்டத்துக்கு இஷ்டப்பட்டதை பறிச்சிட்டு போயிடுவார் நினைக்கிறீங்களா நீங்க? They depict God like the biggest thief and a robber around. தேவனை பெரிய மகா பெரிய திருட மாதிரி இவங்க காமிக்கிறாங்க They பாருங்க. say, if you ask them, they say, Job said, the Lord giveth and the Lord taketh away, and it is recorded in the Bible. கேட்டா என்ன சொல்றாங்க? கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு யோபே சொன்னானே வேதத்துல எழுதி இருக்கே அப்படின்றாங்க. There is a misunderstanding about the difference between revelation and inspiration. வெளிப்பாட்டுக்கும் ஏவப்படுதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். Did Job say it? யோபு அதை சொன்னானா? Yes, he said it. ஆம், அதை சொன்னான். Is what he said right? அவன் சொன்னது சரியா? No, it's not right. கிடையாது, சரி கிடையாது. The Holy Spirit, when he breathed into the word of God and gave the scriptures by inspiration and recorded what Job said, he has recorded it accurately, but what Job said is not accurate truth about God. பரிசுத்த ஆவியானவர் அதை ஊதி அவர் இந்த புத்தகத்தில் எழுதி வைத்தபோது யோபு சொன்னது சரியில்லாவிட்டாலும் அவன் சொன்னது அப்படியே இங்கே எழுதப்படும்படி அவர் பார்த்து கொண்டார். The inspiration means that it is written just like he said it. ஏவப்படுதல் என்றால் என்ன? அவன் எப்படி சொன்னானோ அப்படியே இது எழுதப்பட்டிருக்கிறது. Revelation is the truth. வெளிப்பாடு என்பது சத்தியம். That is different. அது வேறு. Inspiration refers to the fact that God made sure that it was recorded just as he said it. ஏவப்படுதல் என்றால் என்ன? எப்படி சொல்லப்பட்டதோ அப்படியே எழுதப்படும்படியாய் தேவன் பார்த்து கொண்டார். Let me give you an example. ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன் பாருங்க. Take for example that we are in a shareholders meeting here. நாம் எல்லாரும் ஒரு shareholders கூட்டத்தில் இருக்கணும் வெச்சீங்க. பங்குதாரர்கள். I am the president of the company. நான் தான் அந்த கம்பெனியுடைய தலைவர். You are all shareholders. நீங்க எல்லாரும் பங்குதாரர்கள். And there are some people here on the board. போர்டுல ஒரு சில ஆட்கள் இருக்கிறார்கள். So in the shareholders meeting I get up and say, அங்க அந்த பங்குதாரர்கள் கூட்டத்துல நான் எழுந்து சொல்லுகிறேன். For example, we are dealing with dogs, dog business we are in. உதாரணத்துக்கு நாங்க நாய் தொழில்ல இருக்கணும் வெச்சீங்க. We are breeding dogs and selling dogs. நாய்களை வளர்த்து நாய்களை விற்கிறோம். So I say all dogs in India have 4 legs and 2 tails. நான் சொல்றேன் இந்தியாவில் இருக்க எல்லா நாய்களுக்கும் 4 காலும் 2 வாலும் இருக்குன்னு. Benjamin is the secretary. பெஞ்சமின் தான் செக்ரட்டரி. I say all dogs in India have 4 legs and 2 tails. நான் சொல்றேன் 6 legs and 2 tails. இந்தியாவில் இருக்க எல்லா நாய்களுக்கும் 6 கால்னு வெச்சுங்க. 6 காலும் 2 வாலும் இருக்கு. So the secretary is writing what the president is saying. தலைவர் சொல்ற செக்ரட்டரி அப்படியே எழுதுறார். What is the job of the secretary? He is to write accurately what I say, whatever I say. செக்ரட்டரியுடைய வேலை என்ன? நான் என்னவெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் அப்படியே எழுதணும். So he is writing it. அவர் எழுதுறாரு. Next day we gather the meeting again. அடுத்த நாள் மறுபடியும் கூட்டம் கூடுது. And the secretary reads what the president has said yesterday. தலைவர் நேத்து என்ன சொன்னார்னு செக்ரட்டரி வாசிக்கிறார். The secretary reads saying that president said yesterday that all Indian dogs have 6 legs and 2 tails. செக்ரட்டரி வாசிக்கிறார். நேற்று தான் தலைவர் சொன்னார் எல்லா இந்திய நாய்களுக்கும் 6 கால்களும் 2 வாலும் இருக்குன்னு சொல்லி. Now how many of you say that what he read is right? எத்தனை பேர் சொல்றீங்க அவர் வாசித்தது சரிதான் என்று? See, some of you are wondering, should I lift my hands or not? ஒரு சில யோசிக்கிறீங்க கையை தூக்குறதா வேணாமா? He read and said president said all Indian dogs have 6 legs and 2 tails. எல்லா இந்திய நாய்களுக்கும் 6 கால் 2 வால் இருக்குன்னு தலைவர் சொன்னார்னு செயலர் வாசிறாரு. Is it right or not? அது சரியா தவறா? How many say it's right? எத்தனை பேர் அது சரின்றீங்க? How many say it's wrong? எத்தனை பேர் அது தவறுன்றீங்க? Some of you are not lifting your hands for both. ஒரு சில ரெண்டுக்கும் கை தூக்காம இருக்கீங்க அப்படியே. I assume that if you did not lift your hands for the first time, then you said no, it's wrong. முதல் முறை கை தூக்கலன்னு சொன்னா சொன்னது தவறுன்னு நீங்க சொல்றீங்க. I will tell you. நான் உங்களுக்கு சொல்றேன். What he read is correct. அவர் வாசித்தது சரிதான். He stated what I said correctly. தலைவர் என்ன சொன்னாரோ அப்படியே அவர் அதை வாசித்து விட்டார். But what was stated was not correct. ஆனா என்ன சொல்லப்பட்டதோ அது சரியல்ல. But the fact that I stated is correct. ஆனா நான் சொன்னேனே அது சரி. I said it. நான் அத சொன்னேன். But what I said is not ஆனா right. நான் சொன்ன விஷயம் தான் சரி கிடையாது. You see, what I said was taken and written accurately without any error. பாருங்க நான் என்ன சொன்னேனோ அந்த விஷயம் கொஞ்சம் கூட பிழையே இல்லாமல் அப்படியே எழுதப்பட்டது. This is what we mean by inspiration. ஏவப்படுதல் என்று சொன்னால் இதுதான் அர்த்தம். Inspiration means that God had
made sure that these things are recorded accurately so that there is no error in what was said. ஏவப்படுதல் என்றால் என்ன? சொல்லப்பட்ட காரியங்களிலே எந்த பிழைகளும் இல்லாமல் எல்லாமே அப்படியே எழுதப்படும்படி தேவன் பார்த்து கொண்டார். But is it the revelation that God wants to reveal, that he gives and he takes away? ஆனால் அந்த வெளிப்பாடு தான தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஏதோ கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு. No, the revelation is not right. கிடையாது, வெளிப்பாடு சரியில்லை. That is not a revelation of God. அது தேவனை குறித்த வெளிப்பாடு இல்லை. But whatever he has said has been rendered by the inspiration of the Holy Spirit. ஆனால் யோபு என்னவெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் பரிசுத்தாவின் ஏவுதனால அப்படியே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. This is why we study, this is why we preach, that is why we dissect the word, explain the word and show you why it doesn't mean this and it means that and so on. ஆகவே தான் இதை படிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம், வசனத்தை நிதானமாய் பகுத்தறிகிறோம், ஏன் இது சரி ஏன் இது சரியில்லை என்று நாம் பார்க்கிறோம். Otherwise we can just open the book and just take a golden verse every day. இல்லாவிட்டா புத்தகத்தை தரப்போம், ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க வாக்கியத்தை எடுத்துக்க வேண்டியதா. We can just say the Lord giveth and the Lord taketh away, blessed be the name of the Lord and go on. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று போக வேண்டியது. If you read the book of Job, யோபு புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் you can clearly say it is not that the Lord took away. நீங்க தெளிவாய் சொல்லிவிடலாம் கர்த்தர் எடுக்கவில்லை என்று. It is the work of Satan. அது பிசாசுடைய வேலை. Satan is the one that came in there and destroyed everything that he had. பிசாசு தான் அங்கே உள்ளே நுழைந்தான், இருக்கிற எல்லாவற்றையும் அழித்து The போட்டான். Bible says consider the end of Job. வேதம் சொல்லுது யோபின் முடிவை யோசித்து பாருங்க. God gave him twice as much as whatever he lost in the beginning. எதையெல்லாம் இழந்து போனானோ எல்லாவற்றுக்கும் இரண்டத்தனையாய் கொடுத்தார். So what Job said was not correct, but the fact that he said is correctly recorded. ஆனா யோபு சொன்னது சரியில்லை, மாறாக அவன் என்ன சொன்னானோ அது அப்படியே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. So we need to understand that. ஆகவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். All scripture is given by inspiration. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு அருளப்பட்டிருக்கிறது. That doesn't mean that the Lord giveth and the Lord taketh away is right. அப்படின்னு சொன்னா ஏதோ கர்த்தர் கொடுத்தான்னு சொன்னது சரி என்று நாம் சொல்லக்கூடாது. You should not say, well, all scripture is given by inspiration, that is inspired, it's inspired, given in an inspired way, therefore it is correct. வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குன்னு சொல்லி இருக்கு, ஆகவே இதுவும் சரிதான் என்று சொல்லிவிடக் கூடாது. No, it is not correct. இது சரியில்லை. Is it inspired? இது ஏவப்பட்டிருக்கிறதா? Yes, it is inspired. ஆம், ஏவப்பட்டிருக்கிறது. But is it a correct revelation of God? ஆனால் தேவனை குறித்த சரியான ஒரு வெளிப்பாடு அது? No, it is not the correct revelation of God. கிடையாது, தேவனை குறித்த சரியான வெளிப்பாடு அதல்ல. All scripture is given by inspiration. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. Amen. ஆமென். Everything is accurately recorded the way God wanted it to be recorded. எல்லாமே தேவன் இது எப்படி எழுதப்பட வேண்டும் என்று விரும்பினாரோ அப்படி துல்லியமாய் எழுதப்பட்டிருக்கிறது. So what do we mean by inspiration? ஆகவே ஏவப்படுதல் என்று சொல்லுகிறோமே அதனுடைய அர்த்தம் என்ன? There's a lot of ideas about how much the Bible is inspired, in what way is it inspired. வேதாகமம் எந்த அளவுக்கு தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, எப்படி அருளப்பட்டிருக்கு என்று சொல்லி நிறைய கருத்துக்கள் நிலவுகிறது. There is one group of people that say certain portions of scriptures are inspired. ஒரு சில கூட்டத்தார் இருக்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், குறிப்பிட்ட சில பகுதிகள் தான் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். For example, they say the teachings of Christ are inspired. உதாரணத்துக்கு கிறிஸ்துவின் போதனைகள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டிருக்கிறது. But the historical books such as Chronicles and Samuel and Kings and all of those books, and poetical books such as Psalms and Proverbs, they are not inspired, they say. ஆனால் அந்த சரித்திர புத்தகங்கள், பிறகு இந்த கவிதை புத்தகங்கள், இப்படிப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே அவைகள் ஏவப்படவில்லை, தேவ ஆவியினால் அருளப்படவில்லை என்று சொல்கிறார்கள். So they believe in a partial inspiration. They believe certain portions are inspired, certain portions are not inspired. ஆகவே சில பகுதிகள் மட்டுமே தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, சில பகுதிகள் அருளப்படவில்லை என்று சொல்கிறார்கள். There's another group. இன்னொரு கூட்டமும் இருக்கிறது. They believe that men who wrote were writing in an exalted and a creative manner. They are like poets. They got inspired and they felt good and they started writing and scribbling something and it came out so good, and that's what we have. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இதை எழுதின மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டார்கள், ஆகவே ஒரு தெம்பு உற்சாகம் வந்து விட்டது, ஆகவே எதையோ கிறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். It's like a novel writer who imagines a story and it just comes alive for him and he writes it and it sells 1 million copies. இது ஒரு கதையாசிரியர் போல இருக்கு, ஏதோ கற்பனை செய்கிறார், ஒரு கதை எழுதுகிறார், கோடிக்கணக்கில் விற்பனை ஆகுது அப்படி நினைக்கிறாங்க. So this man, they say, is sitting and contemplating about God and his goodness and his love and all that, and he gets some wonderful thoughts and he puts it in writing, and that is what we mean by inspiration. ஆகவே இவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த மனிதன் உட்கார்ந்து தேவனை அப்படியே சிந்தித்து தியானிக்கிறார், தேவனை குறித்து அற்புதமான அருமையான எண்ணங்கள்லாம் வருகிறது, ஆகவே அப்படியே எழுதி வைத்து விடுகிறார், இதுதான் ஏவப்படுதல் என்று சொல்கிறார்கள். No, கிடையாது. and there's another group. இன்னொரு கூட்டமும் இருக்கிறது. They say there are certain ideas which were given to the writers that are inspired. Not everything, every little word is inspired, but the ideas, the concepts given was inspired, but not every word and every little thing. இவர்கள் என்ன சொல்கிறார்கள், எழுதப்பட்டவர்களுக்கு சில எண்ணங்கள், சில கருத்துக்கள் கொடுக்கப்பட்டது, அந்த கருத்துக்கள் தான் ஏவப்பட்டது தவிர அவர்கள் எழுதின எல்லாமே ஏவப்படவில்லை என்று சொல்கிறார்கள். In other words, God gave the main theme, main concept, main idea, the man wrote it. You can't count on every word to be right.
every word to be inspired, but you can count on the idea, the concept to be inspired. வேற என்ன சொல்லுகிறார்கள், அந்த கருப்பொருளை தேவன் கொடுத்தார். அந்த மனுஷன் எழுதின சின்ன சின்ன வார்த்தையெல்லாம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. கருப்பொருளை மட்டுமே தேவன் கொடுத்தார் என்று They சொல்லுகிறார்கள். are right in saying that God gave the idea, the truth and so on, but we mean much more by inspiration than what they mean. தேவன் அந்த பொருளை கொடுத்தாரெல்லாம் சொல்லுகிறார்களே, அதெல்லாம் சரிதான். என்றாலும் அவர்களை காட்டிலும் அதிக அர்த்தத்தோடு நாம் அதை சொல்லுகிறோம். There is another group. இன்னொரு கூட்டமும் இருக்கிறது. They say that the writings of the Bible, the books of the Bible, are the product of human origin. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், வேதத்துள்ள புத்தகங்கள் எல்லாமே வெறும் மனிதர்களால் எழுதப்பட்டது. But it has the divine breath that has come upon it. என்றாலும் தேவனுடைய சுவாசம் அதன் மீது வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். God has looked upon what man has written so wonderfully and just breathed in it. Some kind of a life has been breathed into it. A seal of approval has been placed upon it so that now it becomes the inspired word of God. மனிதன் அற்புதமாய் எழுதின காரியங்களை தேவன் கண்டார், அதன் மீது அவர் தம்முடைய சுவாசத்தை ஊதினார், அதுவே ஒரு முத்திரையாக மாறிவிட்டது. ஆகவே அது தேவ ஆவியினால் ஏவப்பட்டு விட்டது என்று சொல்கிறார். Man wrote it, but God then looked at it and agreed with it and breathed it. என்ன சொல்கிறார், மனிதன் எழுதினா பிறகு தேவன் அதை பார்த்தார், அதை ஏற்றுக்கொண்டார், ஆகவே அதன் மீது ஊதினார். I say breathe into it because inspire means to breathe in, breathe out. பாருங்க, ஊதினார் என்று சொன்னால் என்ன, ஏவப்படுதல், அதாவது அது மீது ஊதுவது. Inspire means to breathe in, breathe upon something. பாருங்க, ஏவப்படுன்னு சொன்னா ஒன்றின் மீது ஊதுவது, The breath coming in. அந்த சுவாசம் உள்ளே வருவது. When somebody dies, we say he expired. That means the breath went out and never came back. யாராவது மரிக்கும்போது எக்ஸ்பயர் ன்னு சொல்லுங்களே, அப்படினா மூச்சு வெளியே போச்சு திரும்ப வரவே இல்ல. When you expire, when you breathe out, you must breathe in. Remember to do that. வெளியே மூச்சு விடும்போது இதே ஞாபகம் வச்சுங்க, உள்ள மூச்சு இழுக்கணும். Is that right? சரியா? That is what inspiration is. ஏவப்படுதல் என்றால் அதான் அர்த்தம். So when we say inspired, that means it's the breath of God coming in. ஆகவே ஊதப்படுதல் என்று சொல்லும்போது தேவனுடைய சுவாசம் அதன் மீது வருகிறது. So I told you these four different ideas about inspiration. ஆகவே இந்த ஏவப்படுதலை குறித்து நான்கு வித்தியாசமான கருத்துக்களை சொன்னேன். Some portions are inspired, some people say. சில பகுதிகள் தான் ஏவப்பட்டிருக்குன்னு சிலர் சொல்லுகிறார்கள். Some people say, oh, they wrote it like a poet. In an inspired moment he wrote something. சிலர் சொல்லுகிறார்கள், ஒரு சமயத்துல ஏவப்பட்டு ஒரு கவிதையை போல எழுதிட்டார் அப்படின்னு. Some say only the ideas are inspired, not every word. சிலர் சொல்லுகிறார்கள், அந்த கருப்பொருள் தான் ஏவி கொடுக்கப்பட்டது, ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லவென்று. And the fourth kind of people say it was written, it's completely human origin, but God breathed into it and put a seal of approval on it. நான்காவது வகை மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், மனிதன் தான் அதை எழுதினான், தேவன் அதை ஏற்றுக்கொண்டு அதை முத்திரை போட்டு ஊதி விட்டார் என்று சொல்லுகிறார்கள். All these are not true. இவை அனைத்துமே உண்மை அல்ல. These are things that people believe. இந்த காரியங்களை மக்கள் நம்பினார்கள். If you started believing this, இதை நீங்கள் நம்ப ஆரம்பித்தால் you will be in big trouble. நீங்க பெரிய பிரச்சனை சிக்குவீங்க. You stand no chance of getting to know God. பிறகு தேவனை அறிவதற்கு உங்களுக்கு வழியே இருக்காது. You will not love the Bible and you will not read the Bible as you ought to read and you will not benefit from the Bible in the way that you ought to. வேதத்தை நீங்கள் வாசிக்க மாட்டீர்கள், வேதத்தை எப்படி வாசிக்க வேண்டுமோ அப்படி வாசிக்க மாட்டீர்கள், எப்படி அதிலே ஆதாயம் உண்டாகுமோ அந்த ஆதாயம் உங்களுக்கு உண்டாகாது. Many Bible colleges and seminaries are caught in one of these four traps today, where they believe in some kind of a partial inspiration or some inadequate conception of inspiration. அநேக வேதாம கல்லூரி செமினரிகளில் இந்த நான்கு கருத்துக்களிலே ஒன்றிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது, ஒரு பகுதி தான் ஏவப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். That is why seminaries have become cemeteries. ஆகவே தான் செமினரிகள் செமெட்ரிகளாக மாறிவிட்டது. But when you believe that this is the inbreathed word of God that is inspired in the right kind of way, then cemeteries will come alive and become seminaries. ஆனால் இது சரியான விதத்திலே தேவாவினால் ஏவப்பட்டு அருளப்பட்டு என்று சொன்ன நாம் விசுவாசித்தால் பிறகு கல்லறைகளும் பெரிய செமினரிகளாக மாறும். This seminary is built on that basis. இந்த செமினரி அதன் அடிப்படையில் தான் கட்டப்பட்டு வருகிறது. Based on God's word. தேவனுடைய வசனத்தை சார்ந்து கட்டப்பட்டிருக்கிறது. God's word is supreme. தேவனுடைய வார்த்தை தான் மிகவும் மேலானது. We don't believe in partial inspiration. ஒரு பகுதி தான் ஏவப்பட்டது என்று நான் நம்புவதில்லை. We don't believe in some flimsy idea of inspiration. இது ஏவப்பட்டது என்ற அற்பமான கருத்துக்களை நாம் நம்புவது கிடையாது. What do we believe about inspiration? ஏவப்படுதலை குறித்து நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? We mean that the scriptures are a divine product breathed out by God. வேத வாக்கியங்கள் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவை, தேவனே அதிலே ஊதி இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம்.